வணக்கம். குரூப் 1, 2, 4 தேர்வுகளுக்கு சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் விளக்கத் தொகுப்பு இதுதான். உங்களோட ப்ரிப்பரேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஏப்ரல் 28ஆம் தேதிக்கான மிக முக்கியமான தரவுகளை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, நேரத்தை வீணாக்காம டாபிக்குள்ள நேரடியா போகலாம். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு டக்குன்னு பாத்திரலாம். 1 மாநில செய்திகள் மற்றும் பொருளாதாரம், 2 உலகளாவிய உறவுகள் மற்றும் பாதுகாப்பு, 3 அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல், அப்புறம் 4 கலை மற்றும் கலாச்சாரம். முதல் பகுதி நம்ம தமிழ்நாட்டோட செய்திகள் மற்றும் பொருளாதாரம் பத்தி பார்க்கலாம். ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒரு சூப்பரான டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து 2வது வருஷமா நம்ம தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியில, அதாவது டபுள் டிஜிட் growthல இருக்கு. எக்ஸாம்ல தொடர்ந்து எத்தனாவது ஆண்டுன்னு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த 2வது ஆண்டுங்கிறத நல்ல மைண்ட்ல ஏத்திக்கோங்க. ஆனா ஒரு பக்கம் வளர்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் உள்கட்டமைப்புல நமக்கு ஒரு பெரிய சவால் இருக்கு. வெயில் கொளுத்தி எடுக்குது இல்லையா? இதனால தமிழ்நாட்டோட தினசரி மின்சார தேவை 20,000 மெகாவாட் அப்படிங்கிற ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையும் எப்படி எகிரிட்டு போகுதுன்னு இதை வச்சு நீங்க லிங்க் பண்ணி படிக்கணும். அடுத்து பகுதி 2 உலகளாவிய உறவுகள் மற்றும் பாதுகாப்பு. சர்வதேச அளவுல அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கப்படுற முக்கியமான 3 விஷயங்களை இப்ப பார்க்கலாம். இந்த 3 விஷயமும் பொறுத்தக கேள்விகள்ல அப்படியே வர சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையில வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. செகண்ட், இஸ்ரேலோட ஆபரேஷன் விங்ஸ் ஆஃப் டான். தேர்ட், மாலத்தீவோட கான் பகுதிக்கு நம்ம இந்திய கடற்படையோட அதிவேக கப்பல் INS கல்பேனி போயிருக்கு. இந்த 3ஐயும் மேட்ச் பண்ணி அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல அந்த இஸ்ரேல் நியூஸ கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். மேற்கு ஆசியால போர் பதற்றம் இருக்கிறதால வடகிழக்கு இந்தியாவில வசிக்கிற பினை மெனாஷே அப்படிங்கிற சமூக மக்களை இஸ்ரேல் அரசு மீட்டிருக்காங்க. எக்ஸாமினர்ஸ்க்கு இந்த மாதிரி குறிப்பிட்ட சமூகங்களோட பேரை கேட்கறதுனா ரொம்ப இஷ்டம். அதனால ஆபரேஷன் விங்ஸ் ஆஃப் டான் அப்படின்னாலே பினை மெனாஷே அப்படிங்கறது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். நம்ம அண்டை நாடுகள் என்ன பண்றாங்கன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சீனாவும் பாகிஸ்தானும் விண்வெளி ஆய்வுகள்ல புதுசா கைகோர்த்திருக்காங்க. முக்கியமா சீனா அவங்களோட பெய்டோ நேவிகேஷன் சிஸ்டத்தை பாகிஸ்தான் முழுமையா பயன்படுத்திக்கலான்னு சொல்லிட்டாங்க. இது ஏன் அவ்வளவு முக்கியம்? ஏன்னா இது GPSக்கு நேரடி போட்டியா பார்க்கப்படுது. பாதுகாப்பு துறையில கண்டிப்பா இது ஒரு கேம் சேஞ்சர் தான். ஓகே, இப்போ டாபிக் கொஞ்சம் மாத்துவோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு ஏரிக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல கிடைச்சிருக்க ஒரு பெரிய திருப்பு முனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அடுத்த சயின்ஸ் செக்ஷனுக்கான ஒரு சின்ன டீசர் தான் இந்த கேள்வி. பகுதி 3 அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல். இது எக்ஸாம்ல ரொம்ப துல்லியமான பதில்களை எதிர்பார்க்கிற ஏரியா. ஃபர்ஸ்ட், அந்த ராஜஸ்தான் ஏரியாவோட சீக்ரெட்டா உடைக்கலாம். ராஜஸ்தான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட்ஸ் அங்க இருக்கிற ஃபேமஸான புஷ்கர் ஏரியால ஒரு புது சைனோபாக்டீரியா இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல 3 விஷயத்தை அப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடம் புஷ்கர் ஏரி, கண்டுபிடிச்சது புதிய சைனோபாக்டீரியா, கண்டுபிடிச்சவங்க ராஜஸ்தான் மத்திய பல்கலைக்கழகம். கிளியரா? இப்போ அந்த கேன்சர் நியூஸ். பயோடெக்னாலஜில இது ஒரு மாபெரும் திருப்புமுனைன்னு சொல்லலாம். கார்ட் செல் தெரப்பியை யூஸ் பண்ணி திடமான புற்றுநோய் கட்டிகளை இப்போ அழிக்க முடியும். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க நோட் பண்ண வேண்டியது CD70 அப்படிங்கிற புரதத்தின் பெயர் தான். பயாலஜி கேள்விகள்ல இந்த CD70 அப்படிங்கிற எக்ஸாக்ட் டேட்டா தான் உங்க மார்க்கெட் டிசைட் பண்ணும். வானிலை ஆராய்ச்சி தொடர்பான இன்னொரு சூப்பரான அப்டேட். சென்ட்ரல் கவர்மெண்டோட மிஷன் மௌசம் திட்டத்துக்கு கீழ மகாராஷ்டிரால இருக்கிற மகாபலேஸ்வர் பகுதியில புதுசா எக்ஸ்-பேண்ட் டாப்ளர் வெதர் ரேடார் பொருத்தியிருக்காங்க. திட்டம் மிஷன் மௌசம், இடம் மகாபலேஸ்வர், கருவி எக்ஸ்-பேண்ட் டாப்ளர். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி படிச்சா எக்ஸாம் ஹால்ல எந்த கன்ஃபியூஷனும் வரவே வராது. கடைசியா பகுதி 4 கலை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம். நம்ம கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ் பத்தி பார்ப்போம். கேரளாவோட மோஸ்ட் கிராண்ட் ஃபெஸ்டிவலான திருச்சூர் பூரம் கோலாகலமா நடக்குது. இது எங்க நடக்குது? வடுகநாதன் கோயில்ல. பிரம்மாண்டமான யானைகள் அணிவகுப்பு, அந்த செண்டமேளத்தோட அதிர்வுன்னு இது உலக அளவுல ரொம்ப ஃபேமஸ். கல்ச்சர் ரிலேட்டட் கேள்விகள்ல திருவிழாவோட பேரையும் அது நடக்கிற கோயிலையும் லிங்க் பண்ணி கேட்பாங்க. சோ திருச்சூர் பூரம்னா வடுகநாதன் கோயில், கட்டாயம் குறிப்பெடுத்துக்கோங்க. இன்னைக்கு செக்ஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த டபுள் டிஜிட் பொருளாதாரம்,
புது பாக்டீரியா, அப்புறம் உலகளாவிய பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், இது எல்லாமே நாளைக்கு உங்க கொஸ்டின் பேப்பர்ல எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்கப்படும். ஒரு எக்ஸாமினர் மைண்ட் செட்ல இருந்து சிந்திச்சு பாருங்க. அதுதான் உண்மையான ஸ்மார்ட் ஒர்க். தொடர்ந்து அப்டேட்டடா இருங்க. அடுத்த விளக்க தொகுப்புல இதை விட முக்கியமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.